Greetings students. We will see about simple interest and compound interest. Simple interest. In short, we can just mention as SI, that is simple interest. So what do we mean by simple interest? That we borrow money from a bank or any person. சரி யார்கிட்டயாவது கடன் வாங்குறது அல்லது பேங்க்லேருந்து கடன் எடுக்கிறது அப்படி வரும்போது ஆஃப்டர் சம் டைம் வி ஹாவ் டு ரிட்டர்ன் த மணி. நம்ம கடன் வாங்கினதை திரும்ப கொடுக்கணும். அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி என்ன கேட்பாங்க, வட்டியோட சேர்த்து தான் வாங்குவாங்க. பேங்க்லேயும் சரி, எனிபடி கிவ்ஸ், மற்றவங்ககிட்ட வாங்கினாலும் அவங்க வட்டியோட சேர்த்து கேட்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நம்ம பே பண்ணுவோம்ல, நம்ம ஒரு 1000 வாங்கினோம், பட் வட்டியோட கேட்குறாங்கன்னு சொல்லி அடுத்து திரும்ப கொடுக்கும்போது 1000 ப்ளஸ் சம் அமௌண்ட் கொடுப்போம். அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கு தான் நம்ம ஒரு நேம் கொடுக்குறோம், இன்ட்ரெஸ்ட். ஸோ வட்டி. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து 2 வகையாக சொல்லுவாங்க. ஒன்று சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இன்னொன்று காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், பொதுவாக என்னென்ன சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து கடன் கொடுக்குறவங்ககிட்ட போய் கொஞ்சம் மணி வாங்குகிறோம். அந்த மணிக்கு என்ன நேம் கொடுக்குறோன்னா பிரின்சிபல். பிரின்சிபல் அதாவது பி ஷார்ட்டில் சொல்லுவோம். அதாவது நம்ம வாங்கின அமௌண்ட்டை பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம், பிரின்சிபல். அப்புறம் பாருங்கள், அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனலாக ரிட்டர்ன் பண்ணும்போது ஃபுல் அமௌண்ட்டோட ரிட்டர்ன் பண்ணுவோம்ல, அது இதெல்லாம் நம்ம வாங்கின அமௌண்ட்டும் வட்டியோட சேர்த்து. அப்போது அமௌண்ட்டு ஏ அப்படின்னா என்ன, வாங்கின அமௌண்ட்டு பிரின்சிபல், வட்டி வந்து இன்ட்ரெஸ்ட். இந்த ரெண்டையும் சேர்த்து கொடுக்குற ரூபா தான் அமௌண்ட் ஏ. சரியா? அடுத்து டைம் டி. ஒரு 1 மந்த் கழித்து கொடுத்தா ஒரு அமௌண்ட் கொடுப்போம், 2 மந்த்ஸ் கழித்து கொடுத்தா ஒரு அமௌண்ட், இல்லை 5 வருஷம் கழித்து கொடுத்தோன்னா நிறைய அமௌண்ட் அப்படி. ஸோ அந்த டைம் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். எவ்வளோ நாள் கழித்து கொடுக்குறோம் அதை வச்சு தான் நம்ம எவ்வளோ வட்டி அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ண முடியும். அப்போ அந்த டைமுக்கு டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ வாட் அபவுட் ரேட்? ரேட்டுனா என்ன? ரேட்டு அதுக்கு ஷார்ட்டாக ஆர் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா பேங்க்கில் வாங்கும்போது இத்தனை பைசா வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் வேறு யார்கிட்டையாவது வாங்கும்போது கந்து வட்டி அப்படியெல்லாம் கேட்டிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கூடுதல் வட்டி வாங்குவாங்க. ஸோ ரேட் ஆறுனா அவங்க எவ்வளோ வட்டி அதை வச்சு தான். ஒரு பைசா வட்டி அப்படின்னாலும் 10 பைசா வட்டி அப்படின்னாலும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் எவ்வளோ பைசா வட்டியோ அதுக்கு ஏற்றாப்புல தான் நமக்கு வந்து வட்டி மொத்தமாக எவ்வளவு இத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ண முடியும். அதனால் ரேட் ஆர், இட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, எத்தனை பைசா வட்டி அப்படின்னு சொல்லி இதுக்கு தான் ஆர் ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதை கண்டுபிடிக்கிறது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா நமக்கு இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? பி அதாவது பிரின்சிபல் இன்டு ஆர், ஆர்னா ரேட்டு, இன்டு டி, டீனா டைம். இந்த மூணையும் ப்ராடக்ட் பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணணும். அதை தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்புறம் அமௌண்ட் அப்படின்னா என்னது? அமௌண்ட் ஏன்னா நம்ம வாங்கின மணியும் வட்டியும் சேர்ந்து தான் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ வாங்கின மணி வந்து பிரின்சிபல் பி ப்ளஸ் வட்டி எவ்வளவு நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது எஸ்ஐ. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு அமௌண்ட் கிடைக்கும். சரியா? இப்போ பிரின்சிபல் அவங்க அந்த கொஸ்டின்ஸ் வந்து சில நேரம் வட்டி எவ்வளோன்னு கேட்பாங்க, சில நேரம் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்பாங்க, சில நேரம் மொத்தம் இப்போ எவ்வளோ வாங்கினாங்க ஃபஸ்ட்டு தொடக்கத்தில், இவ்வளோ அமௌண்ட் அவங்க ஃபைனலாக கொடுக்குறாங்க இத்தனை வருஷம் கழிச்சுன்னா அவங்க ஃபஸ்ட்டு அவங்ககிட்டேருந்து எவ்வளோ வாங்கினாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அதாவது பிரின்சிபலை கண்டுபிடிக்க வேண்டிய கொஸ்டின் இருக்கலாம், அல்லது எத்தனை வருஷம்னு கண்டுபிடிக்க வேண்டிய கொஸ்டின் இருக்கலாம், அல்லது எவ்வளோ சதவீத வட்டி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள கொஸ்டின் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா பாருங்கள். பிரின்சிபல் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், அதாவது பி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு ஃபார்முலா இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ where is your first formula? Okay, this is your first formula, right? Yes. ஸோ இதுலேருந்து பி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஷார்ட்டாக என்ன போடலாம், எஸ்ஐன்னு போட்டுடலாம். சரியா? இதுலேருந்து
P கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்டு 100 இஸ் ஈக்குவல் டு P cross R cross T. இப்போ நமக்கு P மட்டும்தான் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? Rஐயும் Tஐயும் இந்த பக்கம் கொண்டு வரணும். இந்த பக்கம் கொண்டு வரும்போது என்ன ஆகும்? It will come in the denominator. So simple interest cross 100 into 100 by R cross T. Is it okay? Yeah. இதுதான் நமக்கு பிரின்சிபல். அப்போ இப்போ ரேட் கண்டுபிடிக்கணும்னா, அதாவது R கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஜஸ்ட் R எங்கே எடுத்துட்டு P எங்கே எடுக்கணும். தட்ஸ் ஆல். அப்போ your R is equal, rate is equal to 100 cross into simple interest by P into T. What about time? Time T is equal to 100 into simple interest by R cross P. Okay. So இவ்வளவுதான் நமக்கு formula for simple interest. Okay. So what about compound interest? அப்படின்னா என்ன? அதுக்கு என்னென்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதில் பார்க்குறோம் அடுத்து. ஸோ இந்த ரெண்டு வச்சு வில் பி சால்விங் த ப்ராப்ளம்ஸ். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அது ஷார்ட்டாக CI அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இஃப் த பிரின்சிபல், அதாவது முதல்ல வாங்கின அமௌண்ட்டு டஸ் நாட் ரிமைன் த சேம் ஃபார் த என்டையர் லோன் பீரியட். அதாவது நான் ஒரு 1000 rupees ஒருத்தவங்ககிட்டேருந்து வாங்குகிறேன், அப்புறம் ஒரு 5 இயர்ஸுக்கு நான் கடனை வாங்குகிறேன், 5 இயர்ஸ் கழித்து திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன்னா, நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன பண்ணுவோம்? 5 வருஷம் அவங்க எத்தனை சதவீத வட்டி கேட்குறாங்க அதை வச்சு நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு பார்த்து மொத்தமாக பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் நம்ம வட்டி அப்படின்னு சொல்லி சேர்த்து கொடுப்போம். ஓகேயா? ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன ஆகும்னா, நம்ம 1000 வாங்கினோன்னா நான் 5 வருஷம் ஆகுற வரைக்கும் எனக்கு அப்படி 1000 நான் வாங்கினது 1000 மாதிரி கணக்கு பண்ண வராது. ஒரு வருஷம் கழித்த பிறகு அது அவங்க கேட்குறத பொறுத்து, அவங்க சதவீத வட்டியை பொறுத்து ஒரு 1200. அப்போ நம்ம வாங்கினது என்ன ஆகிடும்? 1000 மறந்துடுவாங்க. 1200 வாங்கின மாதிரி தான் நம்ம வட்டி கொடுக்கணும். அடுத்து 2வது வருஷம் என்ன ஆகும்? ஒரு வருஷம் கழிச்சு இப்படி கொடுக்குறோம். 2வது வருஷம் கழிச்சு என்ன ஆகும்? இன்னும் மறுபடியும் ஒரு 200 சேர்க்குறாங்கன்னு வை, அந்த அவங்களோட வட்டி சதவீதத்தை பொறுத்து. அப்போ 1400 ரூபாய் நான் வாங்கின மாதிரி அதுக்குள்ளே வட்டி கொடுக்கணும். அப்படி போக போக நம்ம வாங்கின அமௌண்ட்டும் அப்படியே இருக்காது, அதுவும் கூடி வட்டியும் கூட்டிகிட்டு வரும். ஸோ அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே. ஸோ இது நம்ம வாங்குறத பொறுத்து இருக்குது. சில பேர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கடன் கொடுப்பாங்க, சில பேர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் கடன் கொடுப்பாங்க. டியூ டு அடிஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நம்ம வட்டியையும் சேர்த்து அந்த அமௌண்ட்டோட கூட்டுறனால to the principal after a certain interest of time to form the new principal. அப்போ பிரின்சிபல் ஃபஸ்ட்டு 1000 இருந்துச்சு, அடுத்து 1 year கழிச்சு என்ன ஆகிடுச்சு? 1200 ஆகிடுச்சு. 2 years கழிச்சு இன்னும் வேறு அமௌண்ட் அப்படி. தென் த இன்ட்ரெஸ்ட் obtained, அப்போது ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு வருஷம் வேறு வேறு அமௌண்ட் வரனால அதுக்குள்ளே வட்டியை நம்ம கணக்கு பண்ணுறது நம்ம என்ன பண்ணுறோம்? அதுக்கு தான் ஒரு நேம் கொடுக்குறோம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே. யா. அப்புறம் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா நம்ம பார்க்குறோம். இதில் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோன்னா, A இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா. A இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R by 100 the whole power T. அப்போ இதில் ஏன்னா என்ன? A அமௌண்ட், P பிரின்சிபல், R ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் இயர்லி. ஏன்னா ஃபஸ்ட் இயர் 1000க்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தோன்னா, செகண்ட் இயர் அதாவது வாங்கின நேரம் 1000க்கு எவ்வளோ வட்டி அப்படின்னு பார்த்தோன்னா 1200 ஆகும்போது, 1 year கழிச்சு ஆகும்போது அதுக்குள்ள ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரெண்ட். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் இயர்லி. ஒவ்வொரு வருஷமும் கணக்கு பண்ணுற அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இந்த ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே. ஸோ A is equal to P into 1 + R by 100 the whole power T. இதுதான் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா. சாதாரணமாக அமௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? அமௌண்ட்டுனா பிரின்சிபல் அமௌண்ட்டும் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அங்கே என்ன சொல்லுவோம்? பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இங்கே பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே. ஸோ T நமக்கு என்னன்னு தெரியும்ல, நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதுதான் T. ஓகே.
ஸோ ஆர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்பவுண்டட் இயர்லி. டி வந்து என்ன இதில் இருக்கிறது? டி வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகே, டி வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ். அடுத்து பாருங்க, இந்த லைன், அதாவது A is equal to P plus CI, இதுலேருந்து CI அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? A minus P, that's all. ஓகே, A minus P-யை இன்னும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலா மூலமாக சொல்லலாம். P into 1 plus R by 100 the whole power T minus 1. Okay, so compound interest is equal to A minus P. ஏன்னா என்னது? ஃபர்ஸ்ட் உள்ள ஃபார்முலா மைனஸ் பி. ஓகே, ஃபர்ஸ்ட் உள்ள ஃபார்முலாவை அப்படியே எழுதிட்டு மைனஸ் பி போட்டிங்கன்னா என்ன ஆகும்? இங்கேயும் பி இருக்குது, இங்கேயும் பி இருக்குது. அப்போ பியை காமனை வெளியில் எடுத்துட்டு மீதி உள்ளதை எழுதிடுவோம். மைனஸ் இன்னொரு பி இருந்துச்சுல்ல, அதுக்கு வெளியில் எடுத்துட்டோம். ஸோ அதுக்கு பதிலாக என்ன போடணும்? இன்ட்டு 1. ஸோ மைனஸ் 1. இஸ் இட் ஓகே? எஸ். ஸோ இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நமக்குள்ள ஃபார்முலா. அமௌண்ட்டுக்குள்ள ஃபார்முலா பார்த்துருங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ள ஃபார்முலா பார்த்துருங்க. ஓகே, ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் அ சர்டன் சம் அட் ஆர் பர்சன்டேஜ் பெர் annum. பெர் annum ஒவ்வொரு வருஷமும் ஆர் பர்சன்டேஜில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், வட்டி சதவீதம். ஃபார் 2 years எஸ் அப்படின்னு சொல்லி எப்படி போடுறாங்கன்னு பாருங்கள். இது என்னதுன்னு நம்ம இப்போ பார்க்குற ஃபார்முலா என்னது? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது? P into small r by 100 the whole power 2. 2 எப்படி வந்துச்சு? 2 இயர்ஸ்னு கொடுத்ததுனால. வட்டி சதவீதம் என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ P into R by 100 the whole power 2. இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, hope you understand. We'll see the solved examples in the next video.